إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் சர்வ வல்லமை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து அதிகாரங்கள் செய்து வருகின்ற வல்லோன் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. ஸலாத்தும் சலாமும் அகிலத்தின் தலைவர் ஹபீபுனா வக்துவத்துனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், அல்லாஹ்வின் மார்க்கத்துக்காக இந்த உலகத்தில் தம்மை அர்ப்பணித்த உண்மையான முஜாஹிதுகள், உண்மையான சுஹதாக்கள், ஒட்டுமொத்த அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அவன் அருளும் வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அவன் கிருபையும் அவன் அருளும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஊசிக்கும் வையாய் அவ்வளம் பி தக்குவல்லா, அல்லாஹுவை அஞ்சி அவனுக்கு பயந்து நம்முடைய வாழ்வை எல்லா நேரமும் நடத்துவதற்கான நசீபையும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தரல வேண்டும் என்ற துவாவோடு முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல் இஸ்திஆதா. இன்றைய தலைப்பு பாதுகாப்பை இறைவனிடம் தேடுவோம். அல் இஸ்திஆதத்து மின் அல்லாஹ். அல்லாஹ்விடம் இருந்து நீங்கள் இஸ்திஆதா, பாதுகாப்பு தேடுவது. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள், அல் இஸ்திஆதா இபாதா, பாதுகாப்பு அல்லாஹ்விடம் தேடுவது என்பது கூட வணக்கம் என்று மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். பாதுகாப்பை இந்த உலகத்தில் யாரிடம் தேட வேண்டும்? வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அந்த ரப்பை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொன்ன அந்த ரப்புல் ஆலமீன் தான் வணக்கத்தை யாருக்கு நாம் உரித்தாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ, அதே போன்ற ஒரு தலைப்பு தான், ஒரு முக்கிய செய்தி தான் பாதுகாப்பையும் அவனிடமே பெற வேண்டும். பாதுகாப்பை தேடுவதற்கும் தகுதியானவன் அவன்தான், வணக்கத்திற்கும் தகுதியானவன் அவன்தான். எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹுடைய அருமை தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர் பதிவு செய்வார்கள், மனிஸ்தஆத பில்லா, எவர்கள் அல்லாஹுவை கொண்டு பாதுகாப்பை தேடுகிறார்களோ நிச்சயமாக அவர் அவன் பக்கமே மீண்டு விட்டார். அவர் யாதா ஃபஉஈதுஹு, அவர் அல்லாஹ்வின் பக்கமே மீள்கிறார், அவர் அல்லாஹ்வின் பக்கம் தன்னை ஒப்படைக்கிறார். அல்லாஹுவை கொண்டு நீங்கள் பாதுகாப்பை தேடுகிற காலமெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் உங்களை ஒப்படைக்கிறீர்கள். ஆத, அவன் மீளுகிறான். யாரின் பக்கம்? இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அவன் மீளுகிறான் என்கிற ஒரு சிறந்த தத்துவத்தை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள். ஆக நம்முடைய பாதுகாப்பை யாருக்கு வழங்க வேண்டும், எவருக்கு பாதுகாப்புக்கு தகுதி இருக்கிறது? அந்த இஸ்திஆதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு தன்மையே ஒரு வணக்கம் என்றால், அந்த வணக்கத்தை நாம் எந்த அளவுக்கு செய்கிறோம் என்பதை, அது யார் யாரிடமெல்லாம் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது என்பதையும், அந்த இஸ்திஆதா இருந்தால் எது நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இன்றைய தலைப்பு. பாருங்கள் பாசத்திற்குரிய சகோதரர்களே, தன்னுடைய மனைவியை பாலைவனத்தில் நிறுத்தப்பட்ட நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக முக்கியமாக பதிவு செய்த ஒரு விடயம், ரிசுக்குக்கு முன்பு, வாழ்வாதாரத்திற்கு முன்பு, உங்களுடைய உணவுக்கெல்லாம் என்னுடைய வாழ்வினுடைய வாழ்வாதாரத்திற்கெல்லாம் முன்பு ஒரு முக்கியமான ஒரு துவாவை அங்கே பதிவு செய்கிறார்கள். ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இறைவா இந்த ஊரை அபயமுள்ள பூமியா ஆக்கி தருவாயாக,
பாதுகாப்புள்ள பூமியாக்கி தருவாயாக. பாதுகாப்பை முதலில் இந்த மக்காவுக்கு நீ வழங்கு. இந்த மண்ணை நீ பாதுகாப்புக்குரிய பூமியாக நீ மாற்றிவிடு இறைவா. அதற்கு பின்புதான் ஒரு சுக்காகுலகு மின சமராத். யா அல்லாஹ், அதில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நீ கனிவர்க்கங்களை, உணவுகளை, பொருளாதாரத்தை, எல்லா விதமான பாக்கியங்களையும் நீ வழங்கு என்று இரண்டாவதாக ரிசுக்கை சொல்கிறார்கள். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஒரு மண்ணில் ஒரு ஊரு, ஒரு நாடு, ஒரு சமூகம் பாதுகாப்பு பெற வேண்டுமானால் அந்த பாதுகாப்பை இறைவன் புறத்திலிருந்து பெற்றுவிட்டதென்றால் அவர்களுக்கு வரவேண்டிய வாழ்வாதாரங்கள், அவர்களுக்கு வரவேண்டிய ரிசுக்குகள், அவர்களுக்கு வரவேண்டிய எல்லா விதமான நியமத்தும் அவருக்கு வந்து சேர்ந்துவிடும். ஒரு ஊரை பாதுகாப்புள்ள ஊர் என்று சொன்னதற்கு பின்புதான் நியமத்தை கேட்டிருக்கிறார் என்றால் இந்த வசனத்தை விளக்கம் கொடுக்கிறார்கள் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். எனவே இஸ்திஆதா என்பதும் பாதுகாப்பு என்பதும் கூட நியமத், அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று சொல்கிறார்கள். நான் பாதுகாப்பாக இருக்கிறேனா? நான் யாரிடம் பாதுகாப்பை பெற வேண்டும்? என்னுடைய மீளுதல் யார் பக்கம் இருக்க வேண்டும்? என்னுடைய ஒவ்வொரு பாதுகாப்பு தன்மையும் நான் யாரிடம் ஒப்படைத்து நிரூபிக்க வேண்டும் என்பதில் தான் இன்றைக்கு சமூகத்திலே பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சிக்கல்களை நாம் பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை தெள்ள தெளிவாக தன் ரப்பின் பக்கம் அதை ஒப்படைத்தார்கள். தன் ரப்பின் பக்கம் அதை தெள்ள தெளிவாக மாற்றினார்கள். அல்லாஹ்வுக்காக நீங்கள் அறுத்து பலியிடுகிறீர்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் தொழுகை இபாதத்து லில்லாஹ், தபஹுன் லில்லாஹ் வ நதுரும் மினல்லாஹ் லி கைரில்லாஹ் கிடையாது. அதான் பிரச்சனை. அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுதல், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்தல், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இபாதத்துல் லி கைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவருக்கு வணக்கத்தை செலுத்தக்கூடிய சமூகம் தான் அல்லாஹ் அல்லாதவரிடமும் பாதுகாப்பை தேடுகிற சமூகமாக மாறிவிட்டார்கள். இன்றைக்கு அது ஒரு சாதாரணமான நிகழ்வாக பாதுகாப்பை யார் யாரிடமோ கேட்டு யார் யாரிடமோ வேண்டுதல் என்பதெல்லாம் ஒரு மூமினுக்கு பண்பல்ல. அது அல்லாஹ்வுடைய சிஃபத்தும் அவனுடைய தன்மையும் அவனுடைய வஹதானியத்தோடு போட்டி போடக்கூடிய, உடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை சர்வசாதாரணமாக நாம் மறந்துவிட்டோம். பாருங்கள், வஹதானியத் என்ற ஓரிரை கொள்கை அவன் சார்ந்தது, ஜப்பாரியத் என்ற அடக்கியாளும் தன்மை அவன் சார்ந்தது, அவனை சார்ந்த இன்னொரு தன்மை கஃபூரியத் என்ற மன்னிக்கும் தன்மை அவன் சார்ந்தது, ரஹீமியத் என்ற கிருபை அவன் சார்ந்தது, அலீமியத் என்பது மகத்துவம் அவனை சார்ந்தது, பசீரியத் என்பது அவனை சார்ந்தது, பார்க்கும் திறன், சமீஅத் கேட்கும் திறன் அவனை சார்ந்தது. அல்லாஹு ரப்புல் ஆலமீனை சார்ந்த எக்கச்சக்கமான விடயங்களை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ரப்புக்கு கொடுக்க வேண்டிய அந்த சிஃபத், அந்த வர்ணனைகளை எல்லாம், அவனுக்கு இருக்கிற தனிப்பட்ட தாத்துகளை எல்லாம், அவனுக்கு இருக்கப்பட்ட தனிப்பட்ட அதிகாரம் கஹாரியத்திலிருந்து நீங்கள் ஆளும் அதிகார வர்க்கம், ஆட்டி படைக்கக்கூடிய அல் கஹார், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, இப்படி ஒவ்வொன்றையும் இன்றைக்கு மனிதனிடமும் பிறர்களிடமும் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் அல்லாஹ்வை பற்றிய கண்ணியத்தை, அவனுடைய வல்லமையை புரியாமல் சர்வ சாதாரணமாக தினமும் சாதாரணமாக பாவங்களை அசால்ட்டா செய்து கொண்டிருக்கிற வார்த்தைகளால், செயல்களால், சில காரியங்களால் அல்லாஹ்வுடைய வஹதானியத்தை, அவனுடைய ஓரிரை கொள்கையை உடைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை இன்றைக்கு சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரமும் உம்மத்துக்கு பாடத்தை குர்ஆனிய வசனத்தின் மூலம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு சின்ன ஷைத்தானியத்தான ஊசலாட்டம் ஏற்பட்டால் கூட நீங்க என்ன செய்யுங்க? வ இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தான் ஃபஸ்தஇத் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் வஸ்வாசை ஏற்படுத்தக்கூடிய வேலையை ஷைத்தான் செய்தால் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். குல் அஊது பி ரப்பில் ஃபலக், குல் அஊது பி ரப்பின் நாஸ், மனிதர்கள் இறைவனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்றான், குல் அஊது பி ரப்பில் ஃபலக், அதிகாலையுடைய இறைவனிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். நபியே, நபியை பார்த்து ஃபலக்குடைய ரப்பு, நாசுடைய ரப்பு, மனிதர்கள் ரட்சகன், சரியா? அதிகாலையுடைய ரட்சகன், இவரிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியை நீங்கள் கூறுங்கள். குல் அஊது பி ரப்பில் ஃபலக். அந்த ரெண்டு சூறாவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அரபியில? உலமாக்கள் நிறைந்திருக்கிற பகுதி என்ன? அல் முஅவ்விதத்தைன் அப்படிங்குவோம். என்ன அல் முஅவ்விதத்தைன்? பாதுகாப்பு பெற வேண்டிய சூரா. குல் அஊது ரப்பில் ஃபலக்கும் குல் அஊது ரப்பின் நாஸும். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் ஹுவல்லாஹு அஹத், இஹ்லாஸையும் முஅவ்விதத்தைனையும் ஓதுவார்கள். இரவு நேரத்தில் அதை உடம்பெல்லாம் ஓதி தடவுவார்கள். தான் முடியாத காலகட்டத்தில், தனக்கு இயலாத காலகட்டத்தில் அந்த சூறாவை தன் மனைவி ஓதி அல்லாஹ்வுடைய தூதருக்கு தடவி இருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸில் பார்க்கிறோம். என்றால் பாதுகாப்பை, அதை பெற வேண்டிய அந்த அடிப்படை கட்டமைப்பை, அந்த உறுதித்தன்மையை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். ஊசலாட்டத்தில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டிய விஷயங்கள் இருந்து அத்தனையும் நீங்கள் அல்லாஹ்விடமும் ஒப்படைக்க வேண்டும் என்பதை பாடமாக படித்து கொடுத்தார்கள். ஜின்களை பற்றி அல்லாஹ், இது யாரிடமிருந்து வந்தது? ஜாஹிலியாவுடைய காலகட்டத்தில் அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கை கடந்து சென்றால் அந்த பள்ளத்தாக்கை பார்த்து
இந்த பள்ளத்தாக்கிலுடைய ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய விடயத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். அந்த பள்ளத்தாக்குக்குள் ஒருவர் நுழைந்து விட்டால் அங்கு ஒரு ஜின்னு ஒன்று இருப்பதாக நினைத்துக் கொண்டு அந்த ஜின்னின் மூலம் நாங்கள் பாதுகாப்பை தேடுகிறோம் என்றெல்லாம் அந்த ஜின்னை முன்னிலைப்படுத்துவார்கள். அவர்களுக்கு உண்டான தகுதியை வழங்குவார்கள். அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பை பெற வேண்டிய சமூகம் அஊது பில்லாஹி மினன்னாஸ், மனிதனிடமிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன். அஊது பி மினல் ஜின்னி, ஜின்களிலிருந்து நான் பாதுகாப்பை தேடுகிறேன். இந்த மனிதனிடமிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன், இந்தந்த விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதற்கு பதிலாக அவர்கள் ஜின்னை முன்னிலைப்படுத்தினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்காகவே சூரா ஜின்னுடைய வசனத்தை இறக்குகிறான். வ அன்னஹு கான ரிஜாலுன் மினல் இன்சி யஊதுன பி ரிஜாலி மினல் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா. என்ன சொல்றான் பாருங்க அல்லாஹ். மனிதர்களில் சில ஆடவர்கள் இருக்கிறார்கள், மனிதர்களில் உள்ள சில ஆடவர்கள் சிலர் ஜின்களில் இருக்கக்கூடிய சில ஆடவர்களிடம் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று அவரிடம் சென்று சொன்னார்கள். மனித சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஜின்களுடைய சில ஆண்கள்கிட்ட போய் யஊதுன பாதுகாப்பை தேடினார்கள். அவர்கள் பாதுகாப்பை அவரிடம் தேடியதினால், யாரிடம்? ஜின்களிடம் தேடியதினால் ஃபஸாதுஹும் ரஹகா, அவரிடம் பாதுகாப்பை தேடியதால் மமதையிலே அவர்கள் தங்களுடைய மமதையை பெருக்கிக் கொண்டார்கள். ரஹக்கா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பெருமையை அவர்கள் தங்களுடைய மமதையை அந்த ஜின்கள் பெருக்கிக் கொண்டார்கள். இந்த விடயத்தில் தங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜாஹிலியாவில் வாழக்கூடிய சமூகமாக இருந்தவர்கள் ஒரு பள்ளத்தாக்கை கடந்தாலோ ஒரு காரியத்தை முன்னிறுத்தினாலோ ஜின்களிடமிருந்து பாதுகாப்பை தேடுகிறோம் என்று இன்ன பிற நபர்களை பாதுகாப்பு அரணாக ஆக்கினார்களே தவிர அல்லாஹ்வை முன்னிறுத்தாமல் அவர்கள் பேசியதினால் அல்லாஹ் இந்த வசனத்தை தனிப்பட்ட முறையில் இறக்கி அவர்களுக்கு மமதை அதிகப்படுத்தியது. எனவே நீங்கள் உங்கள் ரப்பிடம் பாதுகாப்பை தேடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை நமக்கு விளக்கம் கொடுக்கிறான். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கமாக தருகிறார்கள். ஒரு ஊரில் நீங்க போறீங்க, ஒரு பயணத்தை மேற்கொள்றீங்க. அந்த பயணத்தை மேற்கொள்கிற போது இடையில நீங்கள் ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டு நீங்கள் அந்த பகுதியில் போற வழியில் தங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க. போகிற பயணத்தில் நீங்கள் ஊருக்கோ ஒரு பகுதிக்கோ செல்வதற்கு முன்பு இடையில் தங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு அங்கே நீங்கள் தங்கினால் நீங்கள் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் இந்த துஆ ஓதுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இந்த பிரார்த்தனையை ஓதிவிட்டு அவர் மீண்டும் தன் பயணத்தை கிளப்பினால், அவர் மீண்டும் தன்னுடைய இடத்திற்கு சென்று விட்டால் லம் யதுர்ருஹு ஷைஉன் ஹத்தா யர்ஹல மின் மன்சிலிஹி தாலிக, அவர் தன்னுடைய இருப்பிடம் போய் சேருகிற வரைக்கும் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. அல்லாஹ் அவரை முழுமையாக பாதுகாக்கிறான். நீங்க பயணத்துல போகும்போது கூட ஒரு சின்ன பிரச்சனை வந்து அந்த துஆ ஓத சொல்றாங்க. யாரிடம் பாதுகாப்பு தேடும்? மின் கர்பில் அதீம், மிகப்பெரிய சிரமம் ஏற்படுகிற போது எனக்கு பாதுகாப்பை, மன் பி கர்பில் அலீம், மிகப்பெரிய சோதனை எனக்கு வருகிற போது என்னை பாதுகாப்பவன் யார்? அம்மை யஜீபுல் முதுத்தர்ர இதா தஆஹு, சிரமம் ஏற்பட்டு திடீரென்று அழைக்கிறான், அழைக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு பதிலளிப்பது யார்? கடலுக்கு செல்கிறாய், கடலில் தத்தளிக்கிறாய், நீ போகிற கப்பல் ஆட்டம் காணுகிற போது ரப்பை அழைக்கிறாய், கடலிலிருந்து உன் ரஹ்மான் கரைக்கு சேர்த்ததற்கு பின்பு என்ன செய்யற? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாய். ஒரு துன்பம், இதா மஸ்ஸஹு ஷர், அல்லாஹ் இன்னொரு பேசுகிறான் சூரா ஜுமர்ல. ஒரு துன்பம் ஏற்படுகிறது, அந்த துன்பத்தை ஏற்படுத்த நேரப்பட்ட நேரத்தில் அவன் அல்லாஹ்வை பாதுகாப்பு அழைக்கிறான். அந்த பாதுகாப்பை ரப்பு வழங்கி அவனை கரைக்கு கொண்டு வந்து விட்டால் உன்னை யார் பாதுகாத்தது என்று கேட்டால் என் அறிவை கொண்டு நான் பாதுகாப்பை தேடினேன் சொல்றானா இல்லையா மனுஷன்? கடல்ல தத்தளிச்சு உன்னை கரையில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ரப்புக்கு நீ மாறு செய்கிறாய். சிரமம் ஏற்பட்ட நேரத்தில் ரப்பை நீ அழைத்தாய். அந்த சிரமத்தை நீக்கியதற்கு பின்பு இது எப்படி உனக்கு வந்தது என்று சொன்னால் மின் இல்மி இந்தி, என் சொந்த சாணக்கியத்தனம், என் சொந்த அறிவியல், என் சொந்த ஞானம், என் சொந்த தனிப்பட்ட டேலண்ட், என் தனிப்பட்ட திறமை என்று சொல்லி ரப்பை மறுக்கிறாய். பாதுகாப்பு தந்தது யார்? திடுக்கிட்டு நிற்கிற நேரத்தில் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தந்து உன்னை அரவணைத்தவன் யார்? உனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை இன்று வரைக்கும் வழங்கிக் கொண்டிருப்பவன் யார்? உங்களையும் என்னையும் பாதுகாத்து இந்த பூமியிலே தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நடாத்தி கொண்டிருப்பவன் யார்? சர்வ சாதாரணமா நீங்க அல்லாஹு காலிக்கு குல்லி ஷைஇன் வஹு அலா குல்லி ஷைஇன் வக்கீல், அல்லாஹு காலிக்கு குல்லி ஷைஇன் வஹு அலா குல்லி ஷைஇன் வக்கீல், எல்லா வஸ்துக்களையும் படைத்தவன் ரப்பு, அவன் எல்லா வஸ்துக்களையும் பாதுகாப்பானாக இருக்கிறான். குர்ஆனிய வசனம். படைத்தவன் அவன், அவன்தான் வக்கீல். வக்கீல் என்றால் என்ன? அந்த பாதுகாப்புக்குரியவன் அவன்தான். அவன் பதிவு செய்து கொண்டே இருக்கிறான். சர்வ சாதாரணமாக எம் உம்மத்திலே யா மாஹித் துனூபி அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத்தி, சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வுடைய நேரடி அர்ஷை குலுங்குகிற அளவுக்கு, எப்படிங்க? நன்றாக புரிய வேண்டும்.
அல்லாஹ்வுடைய சிம்மாசனமே குலுங்கக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை சர்வசாதாரணமாக அல்லாஹ்வுடைய இல்லத்திலிருந்து படிக்கிறீர்களே, அந்த கஃபாருல் ஹத்தாயா வதுனூபில் மூபிகாத், சிறு தவறுகளை மன்னிக்க கூடியவரே. யாரை பார்த்து? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. நஊது பில்லாஹ் மின்ஹா வதுனூபில் மூபிகாத், என்னை தெரியாமல் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வன் பாவங்கள். மூபிகாத் என்றால் மிகப்பெரிய கடுமையாக வன் பாவங்களை நீ நீக்குபவரே, என் பாவங்களை நீ அப்புறப்படுத்தும் நீக்கும். கஃபிரு அன்னி துனூபி வஅஃபூலி அன் ஸய்யிஆதி, என் பாவத்தை நீக்குங்கள், என்னுடைய சிறு தவறுகளை பெரிதவர்களை எல்லாம் மன்னியுங்கள். வஅஃபுலி அன் ஸய்யிஆதி, என்னுடைய தவறுகளை எல்லாம் நீங்கள் மன்னியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, யாரிடம் சொல்லக்கூடிய வார்த்தை என் பாசத்திற்குரியவர்களே? யாரை குறித்து இந்த வார்த்தை நீங்கள் சொல்ல முடியும்? அன்னி அபீதுன் அன்னி உபைதுன் தலீலுன் மின் மின் அஸ்ரதி அஸ்தகீலு, நிச்சயமாக மிக இழிவான மிக சாதாரணமான ஒரு அடிமை நான், அல்லாஹ்வுடைய தூதரே. அஸ்தகீலு, என் குற்றங்களை நீங்கள் தான் நீக்க வேண்டும். படிக்கிறீங்களா இல்லையா? சுபஹான மௌலூத் என்ற பெயரில் அஸ்தகீலு, நான் முன்னேறுகிறேன், நான் உங்களை நீக்குவதற்கு வந்து நிற்கிறேன், உங்கள் தர்பாரில் வந்து நிற்கிறேன். எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்களை நீக்குபவன் யார்? நீங்கள் தான். நஊது பில்லாஹி மின்ஹா. அன்னி மஸ்ஸனிய துர், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு துன்பம் ஏற்பட்ட போது அதை யாரிடம் ஒப்படைத்தார்? நோய் ஏற்பட்ட போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரை அழைத்தார்? நம்முடைய நாவுகளால், நம்முடைய வாய்களால், நம்முடைய உரைகளால், நம்முடைய பேச்சுக்களால் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படக்கூடிய வாசனத்தில் இப்ராஹிம் அல்லாஹ் பக்கம் திரும்பினார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அய்யூப் தன் சிரமம் ஏற்பட்ட போது அல்லாஹ் பக்கம் திரும்பினார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எல்லா நபிமாரும் தன் பாதுகாப்பையும் தன் பிரச்சனைகளையும் ரப்பின் பக்கம் திருப்பினார். ஆனா நாங்க மட்டும் மக்களுக்கு பள்ளிவாசல்ல மௌலூத் என்ற பேர்ல, நீ அந்த பக்கம் திரும்பாத, இந்த மௌலூத் என்ற பேர்ல ரசூலுல்லாஹ் பக்கம் திரும்புன்னு சொல்லி கொடுக்குறீங்களே, நீங்க பேச வைக்கிறீங்களே, அந்த வார்த்தையுடைய மௌலூதுடைய ஒவ்வொரு வரியும் எடுத்து படிச்சா என்ன ஆகும்? பக்கம் பக்கம்லாம் தேவையில்லை என் பாசத்திற்குரியவர்களே. ஒவ்வொரு வரிகளுக்கான அர்த்தத்தை நீங்கள் படித்தாலே அவ்வளவு கடுமையான எச்சரிக்கைக்குரிய வார்த்தைகளை அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹக்கன் ரியாசுல் ஹல்கி அஜ்மஈஹிம், ஒரு முக்கியமான வார்த்தை. மெய்யாக படைப்புகள் எல்லாம், அத்துணை படைப்புகளுக்கும் ரியாசுல் ஹல்கி, ரியாஸ்னா என்ன? கௌஸ். கௌஸ் ரியாஸ்னா என்ன? பாதுகாப்பை நல்குபவர் நீங்கள் தான் யா ரசூலல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஒட்டுமொத்த படைப்புகள் அந்த ஹக்கன், சத்தியமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, ரியாசுல் ஹல்கி அஜ்மஈஹிம், எல்லா படைப்புகளுக்குண்டான பாதுகாப்பாளர் நபியே நீங்கள் தான். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். நஊது பில்லாஹி மின்ஹா. உலமாக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஊர் இந்த சபையிலும் என் நண்பர்கள் எல்லாம் மண்பைகளாக இன்றைக்கு நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய சபை. உண்மையிலே இந்த வார்த்தைகளுக்கு என்னை விட என்ன அதிகமாக அர்த்தம் தெரிந்து அமர்ந்திருக்கிறீர்கள். உலமாக்கள் உருவாக்கப்படுற இடம். இதை ஓதினோம், இதை படித்தோம், இதை ராகமாக நானும் படித்தோம், நீங்களும் படித்தோம். ஆனால் தெளிவு பெற வேண்டாமா? நான் விலக வேண்டாமா? அதை விட்டு நான் வெளியே வருவதற்கான முயற்சி எப்படி? இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள், இறைவனுடைய குதிரத்தை போட்டி போடுகிற வேலையை இந்த பூமியில எவனாவது செய்தால், அல்லாஹ்வுடைய வல்லமியத்துக்கு போட்டி போடக்கூடிய வேலை யாராவது பேசினால், அவர்களுடைய பாவங்கள் மட்டுமல்ல, அவருடைய செயல்கள் மட்டுமல்ல, அவனும் அழிக்கப்படுவான், அவனுடைய சாபம் அவனுக்கு இறக்கப்படும். ஒட்டுமொத்தமாக ரப்புடைய அரிஷே குலுங்குகிற வேலையை அவன் செய்கிறான். அவன் சிம்மாசனமே குலுங்குகிறது. ஓத ஓத, ராகத்தோடு படிக்க படிக்க, நீட்டி நிறுத்தி மைக்க போட்டு சத்தம் போட்டு பாடல்களை படிக்க படிக்க அல்லாஹ்வுடைய அரிஷை குலுங்குகிற வேலையை, கோபத்தால், அவன் விசனத்தால், அவன் வருத்தத்தால், அவன் கடுமையான கோபத்தினால் அவன் சிம்மாசனமே குலுங்குகிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள். என் பாசத்துடன் சிந்திக்க வேண்டும். யாருடைய செயல்பாடு? ரபியுல் அவ்வல் 12 என்பது யூதர்கள் கொண்டாடக்கூடிய நாள். யூதர்களுடைய வழியில் வந்த ஃபாத்திமியாக்கள் கொண்டாடக்கூடிய நாள். எதை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த நாளை நீங்கள் பிறந்த நாள் என்று சொல்கிறீர்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறந்த இந்த நாளில்தான் இறந்திருக்கிறார் என்பதும் உண்மை, பிறந்திருக்கிறார் என்பதும் உண்மை என்பது வரலாறு இருக்கிறது. நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்களா, இறந்த நாளை கொண்டாடுகிறா என்ற கேள்வி ஆண்டுக்கணக்கான நம் கண் முன்னால் இருக்கிறது. ஒரு பேச்சுக்கு நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடினாலும் இதில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இதே நாளில் தான் இறந்தும் இருக்கிறார்கள். அப்படியானால் இதே நாளை ஷியாக்கள் கொண்டாடுகிறார்கள், யகூதிகள் கொண்டாடினார்கள், யகூதிகளுடைய வழியில் வந்த ஃபாத்திமியாக்கள் கொண்டாடுகிறார்கள். எம் தலைவர் ரசூலுல்லாஹ் விடைபெற்ற நாள், எம் தலைவர் ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கப்பட்ட வஹி விடைபெற்ற நாள், ஒட்டுமொத்த உலகமும் வேதனைப்பட்ட நாள், ஒட்டுமொத்த சமூகம் கையேறுகளில் நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற சமூகம், என் தலைவர் சென்று விட்டார் என்று கண்களில் கண்ணீரை வடித்து ஃபஸக்கத மின் யதிஹி ஸைஃப். அப்பத்தான் எனக்கு தெரியும்
தொடர்ச்சியாக 2-3 வசனத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துடைய நாளில் நின்று எனக்கு பிரச்சாரம் செய்த போது அந்த வசனத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஓதி காண்பித்ததற்கு பின்புதான் எனக்கு தெரியும். யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு, உண்மையிலே நம்மை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பிரிந்து விட்டார் என்று எனக்கு அன்றைக்குத்தான் தெரியும். அப்போதுதான் தெரியும். ஃபஸக்கத்தம் யதி, அவருடைய கையிலிருந்து யாராவது முஹம்மது ரசூலுல்லாஹ் இறந்து விட்டார் என்று சொன்னால் வாள் எடுத்து கொய்வேன் என்று சொன்ன உமர், அபூபக்கர் ரலியல்லாஹு, வமா முஹம்மது இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபஇ மாத வ குத்தில இன்கலபத்தும் என்கிற வசனத்தையும் இந்த தொடர்ச்சியாக 2 வசனங்களை ஓதி முடித்ததற்கு பின்பு அப்போதுதான் நான் உணர்ந்தேன், எங்களை விட்டும் என் தலைவர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உண்மையிலே பிரிந்து விட்டார் என்று நான் நினைத்து என்ன செய்தேன்? தன்னன் தனிமையில் ஒரு இடத்தை நான் தேர்வு செய்தேன். தன்னன் தனிமையிலே ஒரு இடத்தை தேடி நான் சென்றேன். எதற்கு தெரியுமா? உமர் பேசுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. எதற்கு? தலைவருடைய இறந்த அந்த நாளில் என்னால் நிற்க முடியவில்லை. தனிமையில் அமர்ந்து நான் அழுதேன். தயவு செய்து வரலாறு புரட்டுங்க. நீங்க எந்த நாளை கொண்டாடுறீங்க? ஷியாவுக்கும் யூதர்களையும் கொண்டாடக்கூடிய அந்த நாளை நீங்க கொண்டாடுறீங்களா? அப்படி கொண்டாட வேண்டும் என்று இருந்தால் யார் கொண்டாடி இருக்கணும்? யார் அந்த நாட்களை பெருமைப்படுத்தியிருக்க வேண்டும்? யார் அந்த நாளை தூக்கி பிடித்திருக்க வேண்டும்? என்னையும் உங்களையும் விட கண்ணியத்திற்குரிய நேரடி சஹாபாக்கள் அல்லவா தூக்கி நிறுத்திருக்க வேண்டும் மீலாது நபியையும் மீலாது கொண்டாட்டத்தையும். ஷிர்கான வார்த்தையை பாதுகாப்பில் இருந்து, நோய் நிவாரணத்திலிருந்து, மன்னிப்பில் இருந்து, அத்தனை வல்லமியத்தையும் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சுஃபூஃபியத் என்ற தன்மைகளை எல்லாம் அல்லாஹ்வின் தூதருக்கு நீங்கள் வழங்குகிறீர்கள். ஒரு காலம் ரசூலுடைய நேசம் நம்ம விட்டு போகாது. ஆனால் அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு இணையாக ஆக்குவதை அந்த முஹம்மது ரசூலே தடுத்திருக்கிறார்கள். என்னை ஒரு காலம் அப்படி இணையாக்காதீர்கள் அல்லாஹ்வோடு சேர்த்து. தூதர் தடுத்த விஷயத்தை நாம் சொல்கிறோம். இதை சொல்வதனால் அல்லாஹ்வுடைய தூதர் மீது முஹப்பத் இல்லை என்ற அர்த்தம் அல்ல. உண்மையான முஹப்பத்துக்கான காரணமே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சொல்லை அவருடைய கருத்தை நீங்கள் முன்னிறுத்தி அது தவறு என்று சொல்வதுதான் மிக முக்கியமே தவிர நேசிப்பதனுடைய அடையாளம் கொண்டாட்டங்களை கொண்டாடுவதும் ஷிர்கான இந்த வார்த்தைகளை எல்லாம் அமர்ந்து உட்கார்ந்து படிப்பதும் அல்ல. பஸ்ஸத்து கஃபா ஃபாகத்தி ஒன் நதமி அர்ஜூ ஜஸீல ஃபதுலிக்கும் வல் கரமி. என்ன அர்த்தம்? கண்ணியத்திற்குரியவர் சிந்திக்க வேண்டும். யார்கிட்ட போய் கண்ணியத்தை தேடுறோம்? யார்கிட்ட போய் பாவத்தை? கஃபா பஸ்ஸத்து கஃபா ஃபாகத்தி, என் வறுமை, எனக்கு வந்த கை சேதமே ஆகிய அத்துணைகளையும் நான் கைகளை விரித்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே. எனக்கு வந்த வறுமைக்கு நான் கையேந்தி விட்டேன் உங்களிடம். எனக்கு வந்த துன்பத்திற்காக என்னுடைய கை சேதத்தை நான் முன்னிட்டு உங்களிடம் கையை நான் பஸ்ஸத்து கஃபா, நான் கையை உயர்த்தி விட்டேன், விரித்து விட்டேன். நீங்கள் தான் அந்த கரத்திற்கு உதவி செய்ய வேண்டும், உங்களிடம்தான் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரை சொன்னால், இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் உமர் இருந்தால் என்றால் இந்த ஒத்த வார்த்தைக்கு உமர் வாளை எடுத்திருப்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பார்த்து பேசுறீங்க? யாருக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறீங்க? உமரே, அப்துல்லாஹி வ ரசூல் என்று சொல்லுங்க. அது எப்படி என்னை பார்த்து நீங்க கூட கூட்டி பேசுவீங்க, கொஞ்சம் குறைச்சி பேசுவீங்க? என்னை அத்தனை பேரும் முதம்மமன் கைஃப யுஸிர்ரு பில்லாஹ், அல்லாஹ் என்னை எப்படி மாற்றி அமைத்தான். வ யுலைனுஹு முதம்மமா வ யுஸ்மிதுனஹு முதம்மமா வ அன முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் என்னை முதம்மம் என்று பழித்தார்கள், இகழப்பட்டவர் என்று சொன்னார்கள். என்னை அவர்கள் இகழப்பட்ட நபர் முதம்மம் என்று என்னை அவர்கள் திட்டினார்கள். ஆனால் நானோ முஹம்மதா, யாரு? புகழப்பட்டவனாக இருக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அத்தனை உயூபு, அத்தனை குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன் நான். தூங்கிக் கொண்டிருக்கிறார் என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அமர்ந்து கொண்டு ரவுதாவில் உட்கார்ந்து கொண்டு அந்த ரவுதாவுடைய அந்த கபரில் இந்த உலகத்துடைய சிறந்த தலைவர் இருக்கிறார். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய, அந்த சுத்தி இருக்கக்கூடிய மதீனத்து பூமியில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த மண்ணின் மைந்தர்கள், அந்த மதீனத்து மக்கள் கூட ஒருவரும் இந்த காரியங்களை, இந்த கொண்டாட்டங்களை, இந்த பாடல்களை அங்கீகரிக்கவில்லை என்பதற்கு நாங்கள் நேரடியாக பார்த்த ஆதாரம். அவ்வளவு தெளிவாக ஆதாரங்கள் இருக்கிறது. பாசத்துக்குரியவர்களை, பாதுகாப்பை தெளிவாக நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் பாதுகாப்பை தருவான் என்கிற உணர்வை நாம் தெளிவாக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் மூலம் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய, இறைவனுக்கு மோசமான இணையை கற்பிக்கக்கூடிய தூதரையும் அவர்களுடைய கண்ணியத்தையும் கெடுக்குகிற இந்த காரியத்தை வரிகள் மூலம் படிப்பது என்பது இது மாபெரும் இணை வைப்பென்று அத்துணை உலமாக்களும் அத்துணை இமாம்களும் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் என்பதை முதலாவதாக நாம் இதை தெளிவுபடுத்திவிட்டு, பாதுகாப்பு வேண்டுமா? அடுத்த செய்தி. பாதுகாப்பு அல்லாஹ் கொடுப்பான். யாருக்கு கொடுப்பான்? ஒரு 3-4 விஷயங்களை பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான்? அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்ன் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எவர்கள் ஈமான் கொண்டு, நன்றாக கவனிக்கணும், பாதுகாப்பு வேணும், அல்லாஹ் தான் பாதுகாப்பு தர்றான். அவன் பாதுகாப்புக்கு இணையாக யாரையும் கொண்டு வந்துடக்கூடாது. சரி, பாதுகாப்பு உண்மையிலே வேணுமா?
யார்கிட்ட போய் நிற்கிறது? நீதி, பாதுகாப்பு, சமூகத்துடைய விடுதலை அத்துணைக்கும் நேரடியாக யாரிடம் போய் செல்வது? அல்லாஹ் சொல்றான், முதல் விஷயம், எவர்கள் ஈமான் கொண்டு அந்த ஈமானில் துல்மை கலக்கவில்லையோ. துல்முனா என்ன? எவர்கள் ஈமான் கொண்டு அநீதத்தை கலக்கவில்லையோ. அத்துல்மு ஐபி ஷிர்க், என்னது? இணை வைப்பை எவர் கலக்கவில்லையோ. இதை நான் தனியாக விளக்கம் கொடுக்கல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த வார்த்தைக்கு உலகத்தின் தலைவர் ரசூலுல்லாவே விளக்கம் கொடுக்கிறார்கள். அத்துல்மு அஷ்ஷிர்க், எவர்கள் ஈமான் கொண்டு லுல்ம் என்ற இணை வைப்பை கலக்கவில்லையோ, உலாயிக லஹுமுல் அம்ன், அவர்களுக்குத்தான் சிறந்த பாதுகாப்பு இந்த உலகத்தில். வஹும் முஹ்ததூன், நேர் வழியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். இணை வைப்புடைய வார்த்தைகளோ செயல்களோ நடவடிக்கைகளோ எதையும் என் நம்பிக்கையில கலக்காமல் இருந்தால் உலகத்தில் எவனை கண்டு மஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. என் ரப்பு எனக்கு பாதுகாப்பை தருகிறான், நான் நேரான பாதையில் சென்று கொண்டிருக்கேன் என்பதற்கு அர்த்தம். இரண்டாவது, பாதுகாப்பை பெற வேண்டுமா, அச்சம் தீர வேண்டுமா? லரபல்லாஹு மஸலன் கரியத்தன், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒரு கிராமத்தை உதாரணம் காட்டுகிறான். கானத் முத்மஇன்னா, அது அமைதியாக நிம்மதியான கிராமமாக அந்த ஊர் இருந்தது. யதீஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மக்கான், எல்லா இடங்களிலிருந்தும் அந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு அல்லாஹ் எல்லா பகுதியில் இருந்த உணவுகளையும் அந்த ஊருக்கு கொண்டு வந்தான். ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹி, அல்லாஹ் தந்த நியாமத்தை அவர்கள் மறுத்தார்கள். எல்லா இடத்திலிருந்து நியாமத்தை அல்லாஹ் கொண்டு கொட்டினான். நல்லா கவனிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், ஏன் பாதுகாப்பு இல்லை? ஒட்டுமொத்த ரிஸ்கையும் எல்லா ஊருடைய கனிவர்க்கங்களையும் அந்த ஒரு ஊருக்குள் அல்லாஹ் கொண்டு குவித்தான். அல்லாஹ் தந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்தார்கள். ஃபஅதாகல்லாஹு லிபாஸல் ஹௌஃபி வல் ஜூஇ பிமா கானு யஸ்னஊன், அவர்கள் செய்த பாவ காரியத்தினால், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறுத்த காரணத்தினால் பயத்தை அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் போட்டான், அச்சத்தை அல்லாஹ் போட்டான். அமைதிக்கு பகரமாக பயத்தையும், பயம் என்ற ஆடையையும், பசி என்ற ஆடையையும், பசியையும் பயத்தையும் அல்லாஹ் சோதனையாக அந்த மக்களுக்கு வழங்கினான். பசியும் பயமும் ஒரு மிகப்பெரிய சோதனை வர வேண்டுமா? நீ ரப்புல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்கு நன்றி மறுத்தாயா, உனக்கு பாதுகாப்புலாம் கிடையாது. நீ எதிர்பார்க்க முடியாத சாதாரண ரெண்டு சல்லிப்பை என்ன செய்வான், உன்னைய மூமின கையை சிட்டி பேப்பான். இன்னைக்கு நாடுலேயே மிக மோசமான ஒரு மாநிலமாக எந்த மாநிலம் இருக்குது? ஊப்பியை சொல்றீங்க. ஊப்பி மாதிரி வந்துடக்கூடாதுன்னு துடிக்கிறான். கரெக்ட். இன்ன பிற நாடுகள், இன்ன பிற மாநிலங்களை போன்று நாம் எக்கச்சக்கமான பிரச்சனை உள்வாங்குகிறோம். ஒரு பாதுகாப்பற்ற சூழல் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். களிமாவை விடுறா என்று சொல்லி துண்டாக வெட்டுகிறான். கறி வைத்திருந்தால் கொள்ளுகிறான், மாட்டுக்கறி வைத்திருந்தால் கொள்ளுகிறான். முஸ்லிம் என்ற பெயரை சொன்னாலே அடித்து நொறுக்குகிறான், கற்பழிக்கிறான், ஊரை விட்டு துரத்துகிறான். எல்லா சோதனைகளுடைய பின்னணி என்ன? ஷரியாத்துடைய தஃப்சீர்களுடைய விளக்க உரையிலிருந்து பார்க்கிறோம். அல்லாஹுவை நீங்கள் சரியாக அவனுடைய வணக்கத்தை அவனுக்கு இணை கற்பிக்காமல் இருந்தால் பாதுகாப்பு தருவான். அவன் தந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தாம இருந்தா பயத்தையும் பசியும் அல்லாஹ் இந்த பூமியிலே உங்களுக்கு ஆடையாக தருவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது, முதல்ல ஷிர்க். இரண்டாவது, நீங்கள் இறைவனுடைய நியாமத்துக்கு நீங்கள் நன்றி மறுத்தால் இந்த சோதனையை தருவான். இன்னொரு உதாரணத்தை நீங்க சொல்லலாம். சபா நாட்டுடைய வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் 6 ஓடிச்சு, நதி அல்லாஹ் கொடுத்தான், எக்கச்சக்கமான தோட்ட துறவங்களை கொடுத்தான். என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு மாறு செய்தார்கள். அந்த சபா நாட்டுடைய வரலாறு, அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பாக இருந்த அந்த ஊரை அழித்து நாசமாக்கினான். மிகப்பெரிய வரலாறு, குர்ஆனிய வரலாறு. சபா நாட்டுடைய பிரச்சனை என்ன? சுலைமான் நபியுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த பகுதியுடைய பிரச்சனை என்ன ஏற்பட்டது? அந்த சபாவுடைய அரசியாக இருந்த அந்த ஆட்சி எந்த சூழ்நிலைக்கு ஆளானது? 3 உங்களுக்கு தருகிறான். சுப்ஹானல்லாஹ். 3 உங்களிடம் கேட்குகிறான். அதற்கு பிரதிபலனாக அல்லாஹ் 3 தருகிறான். திருமறை குர்ஆனிய வசனம் சூரா நூருடைய 24ஆம் அத்தியாயத்துடைய 55வது வசனம் பதிவு செய்கிறது. வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு வஅமிலுஸ் சாலிஹாத், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் சாலிஹாத் லா யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தக்லஃபன்ன அல்லதீன மின் கப்லிஹிம். அல்லாஹ் உங்களுக்கு 3 விதமான செய்தியை உங்களுக்கு சொல்லி, 3 விதமான செய்தியை நீங்கள் செய்தால், அந்த காரியத்தை பின்பற்றினால் உங்களுக்கு 3 விதமான பாக்கியத்தை தருகிறான். அது என்ன 3? 1, அல்லதீன ஆமனு. என்ன இருக்கணும்? பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வை நீங்கள் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். வஅமிலு சாலிஹாத், சாலிஹான நல்ல நற்கர்மங்கள் செய்ய வேண்டும். 3வது, யஅபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷையா, எனக்கு இணையாக யாரையும் நீங்கள் கொண்டு வந்து விடாமல் என்னையே நீங்கள் வணங்க வேண்டும், என்னையே வணங்க வேண்டும்.
ஈமான் கொண்டிருக்க வேண்டும், சாலிகான நல்லமலை செய்ய வேண்டும். இந்த மூன்றை நீங்கள் செய்தால் உங்களுக்கு 3 சிறப்பை நான் தருகிறேன். அது என்ன? அல்லாஹ் பதிவு செய்கிறான், ல யஸ்தக்லிஃபன்னகும் ஃபில் அர்தி கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிகும். இதற்கு முன்பு வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு ஆட்சி, பவர், அதிகாரத்தை வழங்கியதை போன்று உங்களை இந்த பூமியிலே ஆட்சி அதிகாரிகளாக அல்லாஹ் மாற்றுவான். மாஷா அல்லாஹ். அதிகாரத்தை எங்கேயும் தேட வேண்டாம். அதிகாரம் மக்கள் கையில் அல்ல. யார் கையில் இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. பவர் அவன் கையில் இருக்கிறது. அதிகாரத்தை அவன் தருவான். அப்படி தருவதற்கு நாம் செய்ய வேண்டிய 3 விடயங்களை செய்தால் அதிகாரத்தை தருவோம். வல யுமக்கினல்லதி லஹும் தீனல்லதி யுர்தலா லஹும். அவன் பொருந்திக் கொண்ட மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களை நிலையாக நிற்கச் செய்வான். 2வது விஷயம், ஆட்சியை தருவான். அவன் பொருந்திக் கொண்ட மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களை கடைசி வரைக்கும் நிலையாக நிற்கச் செய்வான். 3 வல யுபத்திலன்னஹும் மின் பாதி ஹௌஃபிஹிம் அம்னா. எல்லா பயத்தையும் அல்லாஹ் போக்கிட்டு உங்களுக்கு பாதுகாப்பை தர்றான். சுப்ஹானல்லாஹ். அத்துணை அச்சத்தையும், அதிகார வர்க்கத்துடைய ஆட்டம், ஆளு வர்க்கத்துடைய அதிகார போக்கு, என்னை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள், நான் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்கள், நான் எதிர்பார்க்க முடியாத பிரச்சனைகள், எல்லாவற்றுக்கும் எனக்கு தீர்வு இருக்கிறது. மின் ஹௌஃபிஹிம் அம்னா. உங்களுடைய அச்சத்திற்கு பின்பு அல்லாஹ் அபயத்தை தருகிறான். அபயம் அபாயமாக மாற வேண்டுமா? அபயம் அபாயமாக மாற வேண்டுமா? அந்த அபாயத்தோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஆமனும் இல்லை, அமிலு சாலிஹாத்தும் இல்லை. ரப்பை தவிர அவனை தவிர எவனை வணங்கக்கூடாது, அந்த ரப்பைத்தான் வணங்க வேண்டும் என்ற இந்த 3 பண்பாட்டுக்குரியவர்களாக இல்லை என்ற பொழுது கண்டிப்பாக பசியை தருவான், பயத்தை தருவான், அச்சத்தை தருவான். ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் பாதுகாப்பில்லாத சூதனையை தருவான், சூழலை ஏற்படுத்துவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரப்புடைய வார்த்தைக்கு முன்னிலைப்படுத்துவோம், ரப்புடைய செயல்களுக்கு உயிர் கொடுப்போம். கண்டிப்பாக ரப்புல் ஆலமீன் அவன் பாதுகாப்பை நல்குவான். ஆக பாதுகாப்பை பெறுவது அவனிடம். பாதுகாப்புக்கு வேட்டு வைக்கக்கூடிய நிகழ்வாக நானே இருந்து விட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய பயத்தையும் பாதுகாப்பற்ற தன்மையும் அல்லாஹ் எனக்கு தருவான் என்கிற உணர்வை நாம் முதலாக இந்த உரையிலிருந்து தெளிவுபடுத்தியதோடு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் இறுதி தூக்கத்துடைய நேரத்தில் கூட ஒரு பிரார்த்தனை இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எவராவது ஒருவர் அந்த துவாவை ஓதிவிட்டு நீங்கள் மரணித்து விட்டால் மித்த அலல் ஃபித்ரா, நீங்க இயற்கையான மார்க்கத்திலே மரணிக்கிறீர்கள், இந்த துவாவை கடைசி வார்த்தையா நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள், இந்த துவாவுக்கு அப்புறம் நீங்க பேசாதீங்க, இந்த துவாவை கடைசியா நீங்கள் ஆக்கிக் கொண்டு இந்த துவாவை நீங்கள் ஓதி அப்படியே படுத்து, ஒருவேளை இரவிலேயே உங்களுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் நிச்சயமாக அவன் மரணித்து விட்டால் மித்த அலல் ஃபித்ரா வஜஅல்ஹுன்ன ஆகிர மா தகூலு, நீங்கள் பேசுகிற பேச்சில் கடைசி ஆக்கிக் கொள்ளுங்கள். அதிலேயே ஒருவேளை இரவு மூத்து வந்து விட்டால் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்திலேயே நீங்கள் மரணிக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. என்ன துவா? நல்ல தெரியும், மனப்பாடம் இல்லாட்ட மனப்பாடம் பண்ணிக்கணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து நஃப்ஸி இலைக் ووجهت وجهي إليك وفوضت أمري إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجأ منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت. அவ்வளவு அழகான துவா. இறைவா, என்னையே நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். தொழுகைக்கு ஒழுவு செய்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் ஒழுவு செய்வாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைக்கு ஒழுவு செய்கிற மாதிரியே உட்கார்ந்து வலது பக்கமாக அந்த படுக்க நேரத்தில் இந்த துவாவை சொல்லுவாங்க, என்னை என் ஆன்மாவை உன் பக்கமே நான் ஒப்படைத்து விட்டேன். வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்க, என் முகத்தை உன் பக்கமே திருப்பி விட்டேன். அல்ஜஅது லஹ்ரி இலைக்க, என் முதுகை உன் பக்கம் சாய்த்து விட்டேன். ஃபவ்வல்து அம்ரி இலைக்க, என் ஒட்டுமொத்த காரியத்தை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக், உன்னை தவிர ஒதுங்கும் இடமோ, ஈடேற்றம் பெருமிடமோ, பாதுகாப்பு பெருமிடமோ உன்னை தவிர வேறு எதுவும் இல்லை எனக்கு இறைவா. எந்த அதிகாரியும் அல்ல, எந்த தலைவனும் அல்ல, எந்த ஆளும் வர்க்கமும் அல்ல, எந்த நபருக்கும் எனக்கு பாதுகாப்பை தர முடியாது. நான் ஒதுங்கும் இடமும் மின்க இல்லா இலைக், உன்னை தவிர நான் ஒதுங்குவதற்கும் ஈடேற்றம் பெறுவதற்கும் பாதுகாப்பு அடைவதற்கும் எந்த இடமும் இல்லை. ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பிநபிக்கல்லதி அர்ஸல்த, நீ இறக்கிய வேதத்தையும் நீ அனுப்பிய தூதரையும் முழுமையாக நம்பிக்கை கொள்கிறேன் என்கிற இந்த வார்த்தையை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் துஆவாக பதிவு செய்கிறார்கள். என் வாழ்வினுடைய கடைசி தூக்கத்தினுடைய நேரத்திலும் கூட, அன்றைய நாளுடைய கடைசி பொழுதை நான் கழித்து உறங்கச் செல்கிற போது கூட என் பாதுகாப்பு ரப்பிடம் இருக்கிறத தவிர, என் பாதுகாப்பு அவன் புறத்தில் இருக்கிறத தவிர எந்த பெரியாரிடமும் இல்லை, எந்த நேசரிடமும் இல்லை, எந்த மனிதரிடமும் இல்லை, எந்த தலைவனிடமும் இல்லை, எவனிடமும் இல்லை. என் பாதுகாப்பு அரண்
என் ரப்பு என்பதை மிக தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்தக்கூடிய கடைசி நேரத்தினுடைய வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். பாசத்துக்குரியவர்களே, இந்த பாதுகாப்புக்குரிய இந்த துவாவை நாம் ஓதுவோம். தூங்கும்போது கடைசியாக நிறைய துவா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இது மிக முக்கியமான நம்முடைய தலைப்பை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை என்பதனால் இன்னும் தெளிவாக அதை மனப்பாடம் செய்து அதை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன்தான் நமக்கு போதுமானவன், அவனே நமக்கு மிகப்பெரிய வக்கீலாக இருக்கிறான். அந்த வக்கீலை நாம் தெளிவாக புரிந்து அறிந்து அவன் வஹ்தானியத்தை, அவன் சுஃபூஃபியத்தை, அவன் கஹாரியத்தை, அவன் ஜப்பாரியத்தை புரிந்து அந்த ரப்புக்கு கொடுக்கிற மகத்துவத்தை கொடுப்போம். தயவு செய்து பாசத்துக்குரியவர்களை மீலாத் என்ற பெயர்ல அனாச்சாரங்களுடைய வழிகளில் போய் நிற்கவோ, துணை போகவோ, அதற்காக நேரத்தை கடத்தவோ, உதவி செய்வதோ செய்யாதீங்க. இது ஷியாக்கள், யகூதிகள், ஃபாத்திமியாக்களுடைய கேடுகட்ட கூட்டத்துடைய வேலை. தூதர் மரணித்த நாளே வேதனைக்குரிய நாள் என்று உமர் அழுதார். நான் சந்தோஷப்படுத்துகிறேன் என்றால் நான் யார் என்கிற கேள்வி என் நெஞ்சில் ஆழ பதிய வேண்டும். ஹுப்பு நபி என்கிற அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுவிடம் கேட்கப்பட்டது. உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை செய்வதும், அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடுத்தார்களோ அதை விட்டு ஒதுங்குவதும் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைக்கக்கூடிய நேசம். சுப்ஹானல்லாஹ். திரும்பவும் சொல்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை செய்வதும், அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதை தன் வாழ்நாளுடைய எல்லா காலகட்டமும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமில்லை, 365 நாளும் அந்த தூதர் என்னோடு வாழ்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தூதருடைய நினைவிலேயே நான் நடமாடுகிறேன், அந்த தூதருடைய வாழ்விலேயே நான் கொண்டு போகிறேன். வரஃபஅனா லக திக்ரக் ஸதகல்லாஹ் வ கதப மேக்ரான். ஸதகல்லாஹ் வ கதப மேக்ரான். பிரான்ஸ் அதிபர், உம்முடைய அந்தஸ்தை, உம்முடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம். ஸதகல்லாஹுல் அலீம். அல்லாஹ் உண்மைப்படுத்துறான். வ கதப மேக்ரான். பிரான்சுடைய கேடுகட்ட அதிபர் அதை பொய்ப்படுத்தினால் கவலை இல்லை, பரவாயில்லை. என் தூதருடைய நேசமும், என் தூதருடைய அந்தஸ்தும், என் தூதருடைய புகழும் ஏற்கனவே என் ரப்பு உயர்த்தி விட்டான். நீ முதம்மம், நீ ஜுனூன் என்று சொன்னாலும் என் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயருக்குரியவர் என்பதை தெளிவாக உள்வாங்க வேண்டும். அந்த சூழலை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, உண்மையிலேயே பாதுகாப்பை அல்லாஹ்வா ஏற்றுக்கொண்டு இந்த உம்மத்திற்கும் அல்லாஹ், இந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை ஒட்டுமொத்த மக்களுக்கும் வழங்கி அந்த ரப்பின் பக்கமே நம்மை நாம் எல்லா நேரத்திலும் திருப்பிக் கொள்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்துள்ள வேண்டும் என்ற துஆவோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வத்தஸ்லீமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் நபீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வஸல்லம் அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, டென்மார்க்குடைய நாட்டினுடைய இப்போதுடைய நிகழ்வு என்னவென்றால், இதே டென்மார்க் தான் அல்லாஹ்வின் தூதரை கேலியாக படம் சித்தரித்து மிக கேவலமாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்தார்கள். எவனெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக ஆயுதங்களை ஏந்துகிறார்களோ, யாரெல்லாம் இன்றைக்கு இருக்கிற காரைக்குடி கலவர நாயகன் எச் ராஜா வரைக்கும் 2-3 நாட்களுக்கு முன்பு வேறு யாரையோ எதிர்த்து பேச வேண்டும் என்று நினைக்கிற நேரமெல்லாம் இந்த மார்க்கத்தை கை வைக்கக்கூடிய வேலையை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி நம்முடைய உம்மஹாத்துல் முஃமினீன்களை கேவலமாக திருமணங்கள் பற்றி பேசுகிறான். இவனும் இவனை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் ஒரே செய்திதான், பொய்யர்கள் ஒரு காலம் வெற்றி பெற மாட்டார்கள், உண்மை நிலைக்கும், இந்த மார்க்கம் மேலோங்கும். டென்மார்க்கில் கேலி சித்திரம் வரைந்தார்கள். இன்றைக்கு டென்மார்க்கிலே அதனுடைய மத்திய பகுதியுடைய கேபிட்டலிலே எக்கச்சக்கமான 100க்கும் மேற்பட்ட தாவா சென்டர், 100க்கும் மேற்பட்ட தாவா சென்டர், 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு டென்மார்க் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் வில் டாமினேட் த வேர்ல்டு என்று சொல்கிறான். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். لا يبلغن هذا الأمر ما بلغ الليل والنهار ولا يترك الله بيت مدر ولا وبر إلا أدخله الله هذا الدين. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இரவும் பகலும் எங்கெல்லாம் போய் சேருமோ அங்கெல்லாம் இந்த மார்க்கம் போய் சேரும். சுப்ஹானல்லாஹ். இந்த மார்க்கம் போய் சேராமல் இந்த உலகத்துடைய அழிவு ஏற்படாது. அல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடிய ஒருவன் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அந்த ஒருவனுக்காக அல்லாஹ் வானத்தில் மழையை பொழிவிப்பான், அந்த ஒருவனுக்காக அல்லாஹ் சூரியனை உதிக்க வைப்பான், அந்த ஒருவனுக்காக பூமி புற்பூண்டுகளை முளைவிக்க வைப்பான். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஒரு காலமும் இஸ்லாம் அழியாது. ஒலா யத்ருக்குல்லாஹ பைத்த மதரின் வலா வபரின் இல்லா அதுகலவுல்லாஹு ஹாதா தீன். மணற்பாங்கான இடத்திற்கும் கிராம பகுதிக்கும் சிட்டி போன்ற பகுதிகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் இந்த மார்க்கம் நுழையாமல் அல்லாஹ் ஒரு இடமும் விடமாட்டான். எல்லா இடத்திற்கும் இஸ்லாம் போய் சேரும். வெகு விரைவில்
கேடுகட்ட மேக்ரோன் இருக்கக்கூடிய இந்த பிரான்சிலும் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் நுழையும், இஸ்லாம் பிரான்ஸையும் இன்ஷா அல்லாஹ் ஆளும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட வாக்குறுதி நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். நான் என்ன செய்கிறேன்? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ் தூதருடைய ஒரு வார்த்தையை முன்னிறுத்தி முடித்துக் கொள்வோம். சஅத் ரலியல்லாஹு மரணிக்கிற போது ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? சஹாபாக்கள்கிட்ட, சாதி யாரு? மதீனத்து அன்சாரி தோழர். நான் மரணிக்க போகிறேன், உங்களிடம் நான் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு விட்டு செல்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுக்கூடிய ஒரு வார்த்தை, வரலாறு, நீண்ட வரலாறு, அது நீண்ட பேச நேரம் இல்லை. பாருங்க, நான் உங்களிடம் கடைசியாக சொல்லக்கூடிய தகவல், நான் உங்களிடம் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு செல்கிறேன். காரணம், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நம்மை தேடி நம்மை அண்டி நம்முடைய பாதுகாப்புக்கு வந்த தலைவரை ஒப்படைத்து செல்கிறேன், அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ் விளக்கம் கொடுப்பார்கள் இந்த வரலாற்று செய்திக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கு உயிரோடு இல்லை, ஆனால் தூதருடைய சுன்னாக்கள் ஹதீஸுகள் எங்க இருக்கு? கண் முன்னால் இருக்கிறது. எனவே நான் ஒன்றை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் அந்த தூதருடைய சுன்னாவை, ஒவ்வொரு நாளும் அந்த ரசூலுடைய வாழ்க்கை நடைமுறையை யாரெல்லாம் பின்பற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். லாக்டவுன்ல பள்ளிவாசலை இழுத்து மூணு உடனே மஸ்ஜிதில் இல்லையே, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை தொழ முடியலையேன்னு கண்களை கண்ணீர், அப்படி கமெண்ட்ஸுகளும் அப்படி போஸ்ட்டுகளும் அப்படியே ஸ்டேட்டஸும் பறந்துச்சு. பள்ளிவாசல் ஆங்காங்கே திறந்து லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் பள்ளிவாசல்களை பார்த்தால் பழைய நிலைமை அப்படியே இருக்கு, எந்த மாற்றமும் ஏற்படலை. எந்த தூதருடைய சுண்ணாவும் இந்த டக்குன்னு டென்மார்க்குடைய அந்த பிரான்ஸுடைய பிரச்சனை வந்தவுடனே அப்படி கொதிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி வாழ்க்கை நடைமுறை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றவில்லையானால் நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துவதற்கு சமம் என்று மிகச்சிறந்த இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார் என்றால், என் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கொதிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய மார்க்கத்துடைய கொள்கை குழப்பங்கள், என்னுடைய அடிப்படை தொழுகை குழப்பங்கள், இடம் இருக்கக்கூடிய ஈமானிய குழப்பங்கள், இடம் இருக்கக்கூடிய மார்க்கத்துடைய செயல்பாட்டு குழப்பங்கள், இதையும் நான் சீர் செய்ய வேண்டும். இதுதான் தூதரை நேசிப்பதற்கு சமம். இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் மேலோங்க செய்வான். இந்த மார்க்கம் ஒரு காலமும் வீணாகாது, கீழாகாது. அல்லாஹ் நிச்சயமாக அல் இஸ்லாம் யஅலு, அது ஒரு காலம் உயர்ந்து கொண்டே போகும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை முன்னிறுத்தி தாவாவை, மார்க்கத்தை முன்னிறுத்தி நாம் நிறைய பணிகளை செய்ய வேண்டியிருக்கிறது. இஸ்லாத்தை பிற மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய வேலையை நாம் செய்து கொண்டே இருப்போம். எவர்கள் எந்த தூற்றுக்களை, எந்த கேவலங்களை, எதை பேசினாலும் அது ஒரு ஹைரை நாடி, ஒரு நன்மை நாடி இருக்கும் என்பதை உணர்ந்து நாம் இன்னும் வேகமாக இந்த மார்க்கத்துடைய அடிப்படை கொள்கைகளை, சித்தாந்தங்களை பின்பற்றி நடப்பதற்கு உறுதி கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட உம்மத்தே முஹம்மதுடைய சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும், உங்கள் குடும்பத்தாரையும் உன் குடும்பத்தாரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருவானாக. அத்தகைய சீரிய வாழ்க்கையில் மறுமை நாளில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தடாகத்திலிருந்து தண்ணீரை குடிக்கிற மாபெரும் தௌஃபீக்கையும், அவரோடு சேர்ந்து நடமாடுகிற மாபெரும் அருளையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் அனைவருக்கும் தந்துருவானாக. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. واقول قولي هذا واستغفر الله لي ولكم واستغفروه انه هو الغفور الرحيم. واخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمه الله وبركاته.